பர்டிகுலர் இயக்கத்துடைய தலைவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய அவங்களுடைய பொறுப்பு இது. கரெக்டா டயத்துக்கு வரணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. டிஜிபி அவர்கள் நேற்று தெளிவாக எவ்வளவு கூட்டம் வந்தது, எவ்வளவு கூட்டம் வரும்னு சொல்லப்பட்டது, எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு அதிகமான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு தாமதமாக ஒவ்வொரு கூட்டமும் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தெளிவாக விளக்க சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நான் அரசியல் பேச விரும்பல, யாரையும் அவர் சொன்ன தப்பு இவர் பண்ண தப்புன்னு சொல்ல விரும்பல. அதுக்காக அந்த கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு. ஓய்வு பெற்ற நீதியரசர் அவங்க வராங்க. அவங்க வந்து தீர விசாரிச்சு விட்டு அவங்க கமிஷன் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதன்படி அப்ப மக்களுக்கு உண்மை தெரியும். அதன்படி சட்டப்படியான நடவடிக்கை நெரிசல் அதிகமாயிருச்சு. பெரம்பலூர்ல பண்ண மாதிரி இங்கே வரவிடாம திருப்பி சொல்றேங்க, எல்லா தலைவர்களுக்கும் எல்லா இயக்க தலைவருக்கும் இருக்கக்கூடிய உரிமை. மக்களை சந்திக்கிறது, அவங்களுடைய கழகத்தினர் அவங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்க சந்திச்சு பேசுறது அவங்களுடைய உரிமை. அது ஜனநாயக கடமை. அதை யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய காவல்துறை ஒரு தடவை பார்க்கும்போது கூட்டம் அதிகமா இருக்கு, அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றோம், சில விஷயங்களை பண்ணாதீங்க, மரத்து மேல ஏறாதீங்க, பொதுமக்கள் இடையூறா இருக்காதீங்க, இப்படி பல விஷயங்களை சொல்றோம். இதற்கு மேல கட்டுப்படுத்துவது அந்த பர்டிகுலர் இயக்கத்துடைய தலைவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய அவங்களுடைய பொறுப்பு இது. ஒரு கட்டுக்கணக்காக கூட்டம் வரும்போது கரெக்டா டயத்துக்கு வரணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது இனிமே நடக்காம பார்த்துப்போம். சட்டப்படி அந்த ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு. அவங்க என்ன சொன்னாங்களோ முதலமைச்சர் முடிவெடுப்பார்.